கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள் அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்திலே ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு வந்து பரணிக்கு வந்து கிருத்திகைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற இன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி வரும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்துல 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அதே மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்துல 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போறது. இந்த மாதத்துல சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்னு 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றேன். நம்முடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரிச்சு சொல்ல போறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். என் நெஞ்சிற்கினிய மேஷராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுடைய செயல் வேகம் அதிகரிக்கும். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கார். அதைத்தான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டு செய்கிறோம். கலியுக தெய்வமாம் கந்தனாம் முருகப்பெருமான். அவரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்க வீட்டுல 9 தீபம் ஏற்றி வழிபடணும். மண் அகல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண் அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி 9 செவ்வாய்க்கிழமையும் பஞ்சத்திரி போட்டு வழிபட்டு பாருங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு கோலம் இருக்கு பாருங்க, ஸ்டார் கோலம் சொல்லுவோம். அந்த கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு நடுவிலேயே நீங்கள் ஓம் என்பதை நடுவில் எழுதி இந்த 9 விளக்குகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய மாதம். பொதுவாக மேஷராசிக்கு என்ன சொல்றோம், பெரிய வேகம் இருக்கும். உங்களுடைய சிந்தனை வேகம் அதிகரிக்கும். இந்த மாசம் பாருங்களேன், கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய தனஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. உங்களுடைய வேகம் அதிகமா இருக்கிற மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவா உங்க பேச்சு இருக்கும். ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, கரெக்டா சொல்லுவீங்க, இது இப்படி தாங்க, இப்படி பண்ணா தாங்க வெற்றி அப்படின்னு சொல்ல போறீங்க. எதையும் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடிய ஒரு மாசம். அதுதான் என்னோட பெரிய விஷயம். இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர்கிட்ட உங்க பிசினஸ் பத்தி வெளிப்படையாக எடுத்து சொல்லுவீங்க. இது இப்படித்தாங்க, இந்த பிசினஸ்ல இதுதாங்க சரியான லாபம், அதை தாங்க வச்சு விற்கிறேன் அப்படின்னு கரெக்டா பேசுவீங்க. கராரா பேச மாட்டீங்க, கரெக்டா பேசுவீங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா கத்துக்கணுங்கிற ஆசைகள் வரும். ஏதாவது நான் கலை சம்பந்தமா கத்துக்கிடுறேன், வேற இது கத்துக்கிடுறேன் ஆசை வரும். படிப்பின் மீதான நாட்டமும் கூடும்.
அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா மேஷ ராசியிலேயே இந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். மக்கள் நல பணிகளில் ஈடுபாடு இருக்கும். பப்ளிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மேஷராசிக்காரங்க மிகுந்த ஈடுபாட்டோடு உண்மையோடு செயல் வேகத்தோடு செயல்படக்கூடிய மாதம். இப்ப 3வது ஸ்தானத்துல அந்த 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 3வது ஸ்தானத்தில் போய் இந்த மாதம் 12ஆம் தேதி அமர்ந்து விடுவார். வைகாசி 12. அவர் அமர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும், கலை திறமை அதிகரிக்கும். உங்களுடைய ஏதாவது ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, நாடகத்துறையில் இருக்கீங்க, ஓவியத்துறையில் இருக்கீங்க, பரதநாட்டியத்தில் இருக்கீங்க, எந்த கலையாக இருந்தாலும் இந்த கலைகள் சம்பந்தப்பட்ட பயணம் இருக்கும். கலைகள் சம்பந்தப்பட்ட கலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய படைப்புகள் பெயரை பெற்று தரும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். அரங்கேற்றம் சில விஷயங்கள்ல செய்வீங்க. ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு வேலையில இருக்கீங்க, இப்ப என்ன நீங்க ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க, அதுல பெரிய முன்னேற்றம் வரும் உங்களுக்கு. அதனால உங்களுடைய தொழில் வளம் பெருகும், வேலையில முன்னேற்றம் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய புதன் பிசினஸ்ல பெரிய வருமானம் தருவார். பிள்ளைகள் மீது சில வருத்தம் இருக்கு பாருங்க, அந்த வருத்தம் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து தீர துவங்கும். குரு பகவான் உச்சமடைய போகிறார், உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறார். ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அந்த குரு பகவானுடைய 10வது ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் வளம் பெருகும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் இந்த மாதம் விலகும். அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும். வெளிநாட்டிலிருந்து பணவரவு மிக சிறப்பாக வரும். ஆக எல்லா வகையிலும் வளம் தரக்கூடிய ஒரு மாதம், வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய மாதமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன், என்ன சாமியை நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும் போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்ப அந்த சூரிய பகவானுக்கு அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்ப முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா இதை உங்க ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சரி, எனக்கு முழுமையா என்னுடைய ஜாதகத்தை பத்தி தெரியணும், என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிஞ்ச கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா இங்க நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில தான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்ப அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். அதே போல நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவந்து.